12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான குவார்டர்லி எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க் அண்ட் பேராகிராஃப் எந்தெந்த சாப்டர்லேருந்து படிச்சிருந்தா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு செலக்டட் கொஸ்டின். ஆல்ரெடி நான் தமிழில் அப்டேட் பண்ணது எப்படி இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே வந்திருந்ததோ அதேமாதிரி இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் வர மாதிரி இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்முடைய சேனலில் தொடர்ச்சி அப்டேட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் வேர்டுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோடு கொடுத்தறனால உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியதே போதுமானது. நம்ம பேராகிராஃப் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆனால் ஏன்னா அந்த 7 5 மார்க் கொஸ்டின் லாஸ்ட்டாக உங்களுக்கு 7 5 மார்க் கொஸ்டின் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால எந்தெந்த 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 41 உங்களுக்கு பேராகிராஃப் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு 2 ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, அடுத்தது எ நைஸ் கப் ஆஃப் டீ. இந்த 2 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 42 அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது அவர் கேஸ்ட்ரோனட்ரி யுலிசிஸ் இல்லை அப்படின்னம்னா த கேஸ்ட்ரில் யுலிசிஸ். இது 2 படிச்சுக்கோங்க. 3மே இம்பார்ட்டன்ட். இது 3ல் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேஸ்ட்ரோனட்ரி, அடுத்து யுலிசிஸ் 4th சாப்டரில் இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஆஃப் பை 2nd சாப்டரில் இருக்கக்கூடியதும், அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் நைட் விசிட்டர் 4th சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்டும் கொஸ்டின் நம்பர் 43 அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 44லேருந்து உங்களுக்கு கிராமர் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. 44ல் ஜென்ரல் பேராகிராஃபும் அதுக்கு எய்தர் சாய்ஸில் உங்களுக்கு சம்மரி ரைட்டிங் கொடுப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 45 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 46 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸும், அடுத்து கொஸ்டின் நம்பர் 47ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து கீழே கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 5 மார்க் கொஸ்டின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய போயம் 2 மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் லாஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க ஒரு தடவை அனலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமில் ஃபுல் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அதுமாதிரி இதில் கிராமர் பார்ட்டுக்கு உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோடு கொடுத்துருக்கனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இது டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் வீடியோ நம்முடைய சேனலில் இப்போ அடுத்து ஒரு ½ அன் ஹவரில் அப்டேட் பண்ணிடுவேன். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ்லேருந்து வரிசையாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னால் இதுமாரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.